கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு இளைஞன் வவுனியாவில் ஆக்சிடென்ட் பட்டு இறந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி எல்லா இடம் பரவலாக வந்திருந்தது. ஒரு பத்திரிகையில் அவர் ஒரு இளம் ஆசிரியர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருகோணமலையில இருந்து வர்ற வழியில வவுனியாவில் வேக கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் வண்டி ஒரு போஸ்ட்ல இடிச்சு அவர் இறந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்குது. இந்த மாதிரியான செய்திகள் பெரும்பாலும் நாங்கள் கடந்து போற செய்தியெல்லாம் மாறிட்டு, இது முதலாவது வரைகளை எல்லாரும் பரிதாபப்பட்டிருப்போம். இது இப்போ ஒரு பத்திரிகைகளை பார்க்கல அடிக்கடி வர செய்திகள் ஆயிருக்கு. இப்படியான உயிரிழப்புகள், இந்த வேக கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள்ல இந்த ரோட்ல மோதுற உயிரிழப்புகள் எல்லாம் இப்போ ஒரு சர்வசாதாரணமான செய்தியாக கடந்து போற செய்தியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு துர்பாக்கிய சூழ்நிலையாக காணப்படுகிறது. குறித்த இளைஞன் ஒரு ஆசிரியர் என்று சொல்லப்படுகிறது. அவர் 23 வயசு. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு உயிரிழப்பு என்றது தேவையற்ற உயிரிழப்பாகவே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இனிவரும் காலங்களில் இந்த பைக்ல தனியே போறாக்கள் அல்லது ஒரு நீண்ட தூர பயணங்களை பைக்ல ஓடுறாக்கள் கொஞ்சம் இது தொடர்பாக சிந்திச்சு செயற்பட்டு இருக்கணும்ன்றது நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கும் இதை சொல்லுங்க, காய்க்க சொல்லுங்க. ஆனால் என்ன இந்த மாதிரியான உயிரிழப்புகள் சர்வசாதாரணமாக பத்திரிகைகள் வருது வந்தால் நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கோம். இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் இதுகள் ஆரம்பிக்கல பேப்பர்லயோ அல்லது ஃபேஸ்புக்லயோ சோசியல் மீடியாலயோ பெரிய நியூஸா இருக்கும். பிறகு இது எல்லா இடமும் இது நடக்க யாரோ ஆக்சிடென்ட்ல செத்துட்டானாமண்டு கடந்து போற செய்திகளாகவே மாறிட்டு இது தொடர்பான விழிப்புணர்வுகள் குறைஞ்சு கொண்டு போகிறது. இந்த வீதி பாதுகாப்பு என்றது அல்லது இந்த விபத்து பாதுகாப்புகளை தடுத்தல், விபத்தில் இருந்த ஆக்களை தடுத்தல் என்றது குறைஞ்சு கொண்டு போகுதோ என்ற அல்லது நீத்து போகுதோ என்ற இந்த விஷயங்கள் நீத்து போய் கொண்டிருக்குதுன்றது மிகுந்த கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இனி இது செய்திகளாகவே இதெல்லாம் வருமா இல்லையான்னு கூட தெரியாத அளவில் அப்படியே போகுது. எனவே விழிப்புணர்வோட நாங்கள் இருக்கணும் இந்த விபத்துகள் சம்பந்தமானதை நாங்கள் சொல்லிக்கொள்றோம்.